அனைவருக்கும் வணக்கம். இது சங்கிலியின் செய்திகள். செய்திகள் வாசிப்பவர் செய்தியாளர் எஸ். இன்றைய இலங்கையின் பிரதான செய்திகள். பிரதான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள். காணாமல் போனோரின் உறவுகளை சோர்வடைய வைப்பதே காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகத்தின் நோக்கம். வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் சங்கம். இந்திய துணை ஜனாதிபதி இலங்கைக்கு விஜயம். மோசடிகள் நடந்ததாக நிரூபிக்கப்படவில்லை, அமைச்சர் விஜித்த ஹேரத். புத்தாண்டு காலப்பகுதியில் 70க்கும் மேற்பட்டோர் அநியாய உயிரிழப்பு. வடமராட்சி கட்டக்காட்டில் 4 வீடுகள் மீது தாக்குதல். இளைஞருடன் மனைவிக்கு தகாத உறவு, கூறிய ஆயுதத்தால் தாக்கி கொன்ற கணவன். இனி விரிவான செய்திகள். காணாமல் போனோரின் உறவுகளை சோர்வடைய வைப்பதே காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகத்தின் நோக்கம். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் சங்கம். வவுனியாவில் 3354வது நாளாக போராட்டம் நடத்தி வரும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் தாய்மார்கள் பல ஆண்டுகளாக உண்மை, நீதி, பதில் ஆகியவற்றை வழங்க தவறியுள்ள இலங்கையின் காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகம் மீது கடும் அதிருப்தியை வெளியிட்டு உடனடி சர்வதேச விசாரணையை கோரியுள்ளனர். இது தொடர்பில் தமிழர் தாயகத்தில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் சங்கம் நடத்திய ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்ட சங்கத்தின் செயலாளர் கோ ராஜ்குமார், பல ஆண்டுகளாக தமிழர் குடும்பங்கள், குறிப்பாக தாய்மார்கள், அதிகாரிகளால் மீண்டும் மீண்டும் அழைக்கப்பட்டு தாங்கள் காணாமல் ஆக்கப்பட்ட குழந்தைகள் பற்றிய அதே வேதனையான தகவல்களை மீண்டும் சொல்ல திணிக்கப்படுகின்றனர். இந்த செயல்முறை எந்த முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை, மாறாக இது அவர்களின் மன உளைச்சலை மேலும் அதிகரித்து தீர்வு இல்லாத ஒரு சுறுசுறுப்பு அற்ற முறையாக மாறியுள்ளது. நாங்கள் எங்கள் கதைகளை எண்ணற்ற முறை கூறினோம். பொய்கள், திகதிகள், ஆதாரங்கள் அனைத்தையும் கொடுத்துள்ளோம். ஆனால் எங்களுக்கு மீண்டும் அழைப்பு, அதே கேள்விகள், எந்த பதிலும் இல்லை என்று வவுனியாவில் போராடும் ஒரு தாய் தெரிவித்தார். இந்திய துணை ஜனாதிபதி இலங்கைக்கு விஜயம். இந்திய துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் இலங்கைக்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். இவ்விஜயத்தின் போது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே சமீபத்தில் நடைபெற்ற உயர்மட்ட ராஜதந்திர சந்திப்புகளின் தொடர்ச்சியாக துணை ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவை சந்தித்துள்ளதுடன் பிரதமர் அருணி அமரசூரியவுடன் இருதரப்பு கலந்துரையாடல்கள் மேற்கொள்வார். இந்திய துணை ஜனாதிபதி பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்பதுடன் அரசியல் மற்றும் சமூக தலைவர்களுடனும் கலந்துரையாடல்களை மேற்கொள்ள உள்ளார். டிட்வா புயலினால் பாதிக்கப்பட்டோரின் புனர்வாழ்வு மற்றும் அபிவிருத்தி ஒத்துழைப்பு தொடர்பான திட்டங்கள் உட்பட ஒத்துழைப்பை மேம்படுத்துவதை மையமாக கொண்டு இரு நாடுகளுக்கும் இடையிலான பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இவ்விஜயத்தின் போது பரிமாறிக் கொள்ளப்படவும் திட்டமிடப்பட்டுள்ளது. மோசடிகள் நடந்ததாக நிரூபிக்கப்படவில்லை, அமைச்சர் விஜித்த ஹேரத். இறக்குமதி செய்யப்பட்ட நிலக்கரி தரமட்டதாக உள்ள போதும் இறக்குமதி நடவடிக்கையில் மோசடிகள் நடந்துள்ளதாகவோ, இந்த விடயத்தில் வலுசக்தி அமைச்சர் மோசடியில் ஈடுபட்டுள்ளதாகவோ இதுவரையில் எந்த வகையிலும் நிரூபணமாகவில்லை என்று வெளிநாட்டு அலுவலர்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித்த ஹேரத் தெரிவித்தார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற அரசாங்க அமைச்சர்களின் விசேட செய்தியாளர் சந்திப்பிலேயே அமைச்சர் இதனை கூறினார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் ஊழல், மோசடி மற்றும் வீணடிப்புகளை முழுமையாக இல்லாமல் செய்வதற்காகவே மக்கள் இந்த அரசாங்கத்தை தெரிவு செய்தனர். இதன்படி நாங்கள் ஆட்சிக்கு வந்த நாள் முதல் ஊழல், மோசடிகளை இல்லாமல் செய்வதற்காக 5 வருட திட்டங்களுடன் பல்வேறு வேலை திட்டங்களை முன்னெடுக்கின்றோம். மக்கள் எங்களுக்கு வழங்கிய ஆணைகளின்படி எமது அரசாங்கம் எந்த ஒரு ஊழல், மோசடிக்கும் இடமளிக்காது என்று அவர் உறுதியாக தெரிவித்தார். புத்தாண்டு காலப்பகுதியில் 70க்கும் மேற்பட்டோர் அநியாய உயிரிழப்பு. ஏப்ரல் 10 முதல் 17ஆம் தேதி வரையிலான ஒரு வார காலப்பகுதியில் வீதி விபத்துகள் மற்றும் நீர்நிலைகள் ஏற்பட்ட விபத்துகளில் 70க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். இந்த காலப்பகுதிகளில் நாட்டின் பல்வேறு பிரதேசங்களில் ஏற்பட்ட வீதி விபத்துகளில் 45க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதுடன் ஆறுகள் மற்றும் குளங்கள் உள்ளிட்ட நீர்நிலைகளில் பாதுகாப்பற்ற இடங்களில் குளிக்கச் சென்று 25க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். குறிப்பாக புத்தாண்டு காலமான
13, 14 மற்றும் 15ஆம் தேதிகளில் மாத்திரம் 19 விபத்துகள் பதிவாகி உள்ளதுடன் அதில் 19 பேர் உயிரிழந்ததாக போலீஸ் வீதி கட்டுப்பாட்டு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் WBJ சேனாதீர தெரிவித்தார். வடமராட்சி கட்டைக்காட்டில் 4 வீடுகள் மீது தாக்குதல். யாழ் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காட்டு பகுதியில் கடந்த புதன்கிழமை அடுத்தடுத்து 4 வீடுகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, யாழ் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காட்டு பகுதியில் ஒருவரால் அடுத்தடுத்து 4 வீடுகள் மீது சராமாரியான தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வீட்டுக்குள் அத்துமீறி நுழைந்த அவர் வீட்டின் தளபாடங்கள் உடைமைகளை அடித்து சேதப்படுத்தியுள்ளார். அவர் அப்பகுதியில் பல நாட்களாக குடும்பங்களை அச்சுறுத்தி வருவதாகவும் அருகில் வசிக்கும் குடும்பங்களுக்கு பாதுகாப்பில்லாத நிலை தோன்றியுள்ளதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை சம்பவத்துடன் தொடர்புடையவரை உடனடியாக கைது செய்யுமாறு பாதிக்கப்பட்ட தரப்பினர் மருதங்கேணி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர். இளைஞருடன் மனைவிக்கு தகாத உறவு, கூரிய ஆயுதத்தால் தாக்கி கொன்ற கணவன். இளைஞனுடன் ஏற்பட்ட தகாத உறவு தொடர்பாக ஏற்பட்ட தகராறு முற்றியதில் கணவன் தன் மனைவியை கூரிய ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்துள்ளார். வெள்ளிக்கிழமை அதிகாலை மனைவி உறங்கிக் கொண்டிருந்த படுக்கையிலேயே இந்த கொலை நடந்ததாக அட்டன் வட்டமலை போலீசார் தெரிவிக்கின்றனர். சம்பவத்தில் வெளிவோயா UTK பகுதியில் வசிக்கும் 27 வயதான ஒரு குழந்தைக்கு தாயான பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இந்த பெண் வெளிநாட்டு சென்று 3 மாதங்களுக்கு முன்பு கண்டி கலகா புப்புரச பகுதியில் உள்ள தன் கணவனின் வீட்டுக்கு திரும்பியிருந்தார். பின்னர் 2 வாரங்களுக்கு முன்பு அவர் தன் குழந்தையுடன் வெளிவயா தோட்டத்தில் உள்ள தன் தாயின் வீட்டுக்கு சென்றுள்ளார். மனைவி நீண்ட நாட்களாக கணவனின் வீட்டுக்கு திரும்பாததால் கணவன் வெள்ளிக்கிழமை மனைவியை திரும்ப அழைத்து செல்வதற்கு சென்றதாக கூறப்படுகிறது. இருப்பினும் தன் மனைவி அப்பகுதியில் உள்ள வேறொரு இளைஞருடன் கள்ள உறவில் இருப்பதாக அப்பகுதி மக்கள் கணவனிடம் கூறியுள்ளனர். இதனால் கோபமடைந்த கணவன் தன் மனைவியை இந்த தகாத உறவை நிறுத்துமாறு திட்டியதோடு அன்று மதியம் முதல் இருவருக்கும் வாக்குவாதம் இடம்பெற்றுள்ளது. பின்னர் வெள்ளிக்கிழமை காலை அவர் தனது படுக்கையில் கூரிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இத்துடன் இன்றைய இலங்கையின் பிரதான செய்திகள் யாவும் மீண்டும்